நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இருக்குது, ஆசை இருக்கின்றது. ஆனால் அதில் வந்து அந்த முயற்சியோடு இருப்பது தான் மிகப்பெரிய சிக்கலாக இருப்பதாக நம்ம பார்க்குறோம். அதுன்னு சொல்லிட்டு அதுதான் நம்முடைய சமுதாயமும் கூட இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், அது நம்ம பின்தங்கி இருக்கின்றோம். இன்னும் பல துறைகள் வந்து நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியாமல் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கின்றலாம் சொல்லப்படுது பாருங்கள். ஆக நீங்கள் உங்களுடைய பார்வையில் நம்மளுடைய சமுதாயம் ஒரு தனித்து இயங்கக்கூடிய, அதாவது சுய காலில் நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாக வேண்டும் என்றால் என்ன போன்ற விஷயம் இன்னும் தேவைப்படுகிறது? அதற்கு அவங்க எப்படி தயார்படுத்திக்கணுங்க? முதல்ல நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றணும், நம்மளோட பார்வையை மாற்றணும். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, அரசாங்கம் எனக்கு உதவும், ஏன் உதவலை, அவங்க ஏன் உதவலை, இந்த அரசாங்கம் இந்த நிர்வாகம் ஏன் உதவலை. எப்போவுமே அடுத்தவங்களை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே தவிர சொந்தமாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நம்ம சமுதாயம் யோசிக்கலை. நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் படிக்க முடியும். படிப்பு இல்லைனாக்க ஒரு தொழில் கற்றுக்க முடியும். ஒரு தொழில் கற்றுக்கினாக்க அதில் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி பெரிய படிப்பு படிக்கலைனாலும் ப்ளம்பிங், ஏர் கண்டிஷனிங், எலக்ட்ரிக்கல் ஒயரிங் இதெல்லாம் தேவைப்படுது. சம்பாத்தியமும் ரொம்ப கூடிருச்சு. எந்தையோ ஒரு தொழிலை நம்ம கற்றுக்கிட்டு அதில் நம்ம வந்து நல்லா முயற்சி பண்ணி நல்ல வேலையாக என்ன சொல்கிறது, உண்மையாக உழைச்சாக்க பேரை பிடிச்சிடலாம். பேர் இருந்துச்சுன்னா எப்போவுமே ஆளுங்க வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம பேசுகிற திறமையில் இருக்கணும், பண்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிற முறையில் படிப்படியாக வந்துடலாம். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் சுயமுயற்சியிலே நம்ம சமுதாயம் முன்னேறிடலாம். அடுத்தவங்களை எதிர்பார்க்காம. இது நான் படிச்சுக்கினது ஒன்று. இன்னொன்று வந்து அடுத்தவங்க நம்ம எப்படி பெர்சீவ் பண்ணுறாங்க, பெர்செப்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நாட்டில் என்ன ஆகுதுனாக்க ரொம்ப பேர் நம்ம வந்து இந்தியர்கள் பிளான்டேஷன் செக்டர்லேருந்து வந்ததுனால எல்லோரும் நினைக்கிறாங்க இந்தியர்கள் வந்து லேபர் கிளாஸ்லேருந்து வந்தவங்க அப்படின்ட்டு எடை போடுறாங்க. நான் சின்ன பிள்ளையிலே அமெரிக்காவுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு. எனக்கு அப்போ வந்து 26 வயசு இருக்கும். அங்கே போய் பார்க்கும்போது இந்தியர்கள் வந்து எல்லாம் ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்காங்க. அமெரிக்காவுக்கு போனவங்க அந்த காலத்தில் 80s ஒன்று அவங்க மருத்துவராக இருப்பாங்க, இல்லைன்னா என்ஜினியராக இருப்பாங்க, பின்னாடி ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க. அங்கே வந்து இந்தியர்கள்னாக்க ரொம்ப மதிப்பு கிடைக்கிது அமெரிக்காவில். ஏன்னா சம்பாத்தியத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. த டாப் 1% ஆஃப் இன்கம் இன் த US இஸ் பை இண்டியன்ஸ். அப்படிங்கும்போது நம்ம எங்கே போனாலும் அந்த காலத்திலே நான் போகும்போது ரொம்ப மதித்து, நான் போகும்போது ஆர்கிடெக்ட் இதுக்கு தான் போனேன், இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு வேலைக்கு போனேன். அப்போ நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ITMல. அப்போ எங்கே போனாலும் ப்ரொஃபஸர் காசி எனக்கு வயசே 26 தான். ஆனால் அவங்க கொடுக்குற மதிப்பும் அவங்க கொடுக்குற இதுவும் பார்த்திங்கனாக்க அமெரிக்காவில் அந்த ரெக்கக்னிஷன் இருக்குது. அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. நம்மளால் பண்ண முடியும், இந்தியன்ஸ் கேன் அச்சீவ் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்மளுக்கு கூடுது.